வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். realme C35 லான்ச் ஆகிடுச்சு. அவங்களோட புது சி சீரிஸ் ஃபோனு. மற்ற ஓல்டர் சி சீரிஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி யூனிசாக் ப்ராசர். யூனிசாக்னா என்ட்ரி லெவல் கிடையாது, ஓரளவுக்கு மிட் ரேஞ்சான T616 இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு? 12,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இந்த ப்ரைஸுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். பாக்ஸ் அதே மஞ்சள் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. பின்னாடி என்ன போட்டிருக்கு? சார் வேல்யூ. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து க்ரோயிங் க்ரீன் கலரு. இதை தவிர ஒரு கிரே கலரும் இருக்குது. சார் வேல்யூ 1.194. இது வந்து ஹெட் சார். பாடி சார் வந்து 1.130. 1க்கு மேலே தான் இருக்குது. ஸ்லைட்லி கொஞ்சம் அண்டர் 1 இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னா 50 MP ட்ரிபிள் கேமரா இருக்குது. ஒன்றும் இல்லை, 50 MP, இன்னொரு 2 MP, இன்னொரு VGA, 3 கேமரா இருக்குது. அதாவது 6.6 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 watt சார்ஜிங் இருக்குது, அங்கே மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி யூனிசாக் ப்ராசர்னு மென்ஷனே பண்ணலை இவங்க. 8.1 mm அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் அது வேறு இருக்குது. மற்றபடி 189 grams வெயிட் போட்டிருக்கு. 8.1 mm போட்டிருக்கு. February 2022 தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சேஃப்டி கைடு, குவிக் கைடு, இது ரெண்டும் இருக்குது. டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான். சார்ஜர் 9 watt 2 amps 18 watt சார்ஜர் தான் இருக்குது. யூஎஸ்பி கேபிள், டைப் சி கேபிள். யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி. க்ளோயிங் க்ரீன், இதுதான் க்ளோயிங் க்ரீனா? ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். சைடெலாம் வந்து ஃப்ளாட் பாடி, ஃபுல்லாக சைடெலாம் ஃப்ளாட். கொஞ்சம் ப்ரீமியம் டிசைன் மாதிரி தான் இருக்குது. 12,000 ரூபாய்க்கு 50 MP கேமரா. பின்னாடி 50 MP கேமரா. அதுக்கப்புறம் 2 MP மேக்ரோ கேமரா, VGA டெப்த் சென்சாரு. 2 MP அதையும் 2 MP கொடுத்தா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி காஸ்ட் கட்டிங் தான். இந்த 50 MP சென்சார் வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்டெகிரேட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. சைடில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டெடிக்கேட்டட் டியூவல் சிம் ப்ளஸ் எக்ஸ்பேண்டபிள் மெமரி. ஒரே மாடல் தான் இருக்குது. ஒரே மாடல், 2 மாடல் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ரேம் வந்து 4GB மாடல் மட்டும் தான் இருக்குது. 464, 428 இருக்குது. பாட்டமில் 3.1 ஆடியோ ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோனு, USB டைப் சி, அப்புறம் லவுட் ஸ்பீக்கர் கிரில்லும் இருக்குது. டாப்பில் எதுவுமே இல்லை. செகண்டரி மைக்ரோஃபோன் இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். செட்டப் பண்ணியாச்சு. ரீலோட் ஆப்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து. ஹே ஃபன்னு, இதெல்லாம் ரியல்மியோட ஆப்ஸு. இது தவிர ஃபேஸ்புக் இருக்குது, அமேசான், ஸ்னாப்சாட்டு, டெய்லி ஹண்ட்டு, ஜாஷு, ஃபோன்பே, மோர் ஆப்ஸ் அப்படின்னு லிங்க்டின்னு, booking.com, இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது. நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. டிஃபால்ட்டாக அது என்ன காமிச்சிச்சோ அதான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ரிஃப்ரெஷ் ரேட்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 60 Hz தான். இதில் வேறு என்ன இருக்குது? எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கிறதுனால ஆட்டோ ரெசல்யூஷன், ரோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இன் கேம்ஸ். ஓகே, பேட்ரி இது பண்ணுறதுக்காக ஆட்டோ ரெசல்யூஷன் அது டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்குது. வீடியோ டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து இம்ப்ரூவ் வீடியோ குவாலிட்டி. ஸோ இதை டிக் பண்ணிட்டா வீடியோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அதில் போட்டிருக்கு. யூடியூபு, கூகுள் டிஓ, ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ் அந்த ஆப்ஸில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்குது. மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டு 12 அப்டேட் வரும். இதில் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டு 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ யூஏயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரியல்மி யூஏ வெர்ஷன் வந்து R எடிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு வந்து அந்த வேறு ஒரு யூஐ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூஐ. நம்ம நார்மலாக இருக்கிற ரியல்மி ஃபோன்ஸில் இருக்கிற யூஐ இல்லை. இந்த பட்ஜெட் ஃபோன் சி சீரீஸ்க்காக ஸ்பெஷலாக இந்த மாதிரி R எடிஷன் ஒரு சீப்பர் இது கொடுத்துருக்காங்க. அதை தவிர எய்டாவில் போய் பார்த்தா 4GB ரேம் ஒரே இதுதான் இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் ரேம்லாம் இல்லை. நம்ம செட்டிங்ஸில் ரேம் அப்படின்னு போட்டு 4GB தான் போட்டிருக்கு. ஸோ எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனில் இல்லை. 4GBயில் வந்து 3.5GB டோட்டல் மெமரி இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB தான். 128GB மாடலும் இருக்குது. அது வந்து 47GB இருக்குது 64GBயில். அது தவிர கார்டெக்ஸ் A55, A75 இது ஒரு டீசெண்டான ப்ராசர் தான். T616 வந்து ரொம்ப மோசமான ப்ராசர் இல்லை. ஆனால் என்ன, இந்த ஸ்னாப்ட்ராகன் 680 மாதிரி 6 nm கிடையாது.
இது வந்து 12 nm ப்ராசர், 8 கோர் போட்டிருக்கு. 12 nm எங்கே இதுவே போடலையா? ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரியும் இருக்குது. அது தவிர ஹெச்டிஆர்லாம் இருக்காது. ஓகே, ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 48, 50, 60 கொஞ்சம் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அந்த மாதிரி தான் இருக்கும். வைட்வால் N1 சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டிஆர் சப்போர்ட்லாம் எதிர்பார்க்குறீங்க. கேம்2பியில் ரா சப்போர்ட் இல்லை. ஸோ இது ப்ராசர் இஷ்யூவாக கூட இருக்கலாம். இந்த ரா சப்போர்ட்டு சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராசர் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஃபீச்சருக்கு. இருக்குது, எல்லாமே இருக்குது. மேக்னெட்டிக் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது. ஸோ அதனால் கைரோஸ்கோப்லாம் இருக்கிறதுனால கேமிங்க்கும் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வீடியோ ப்ளேபேக். முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடுறேன். ரைட் சைடு தான் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஓகே, டன். ஸோ இப்போ லாக் பண்ணால் டக்குன்னு நல்லா ஆகிடுது. அடுத்தது வீடியோ ப்ளேபேக் 480p 1080p 60 fps தான் மேக்ஸிமம் இருக்குது சப்போர்ட். 1080p ப்ளே பண்ண ஸ்டாண்டர்டா ஓகே, ஓரளவுக்கு ப்ளே பண்ணுது. ஹேங் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணுது. ஓகே, ஹீட்டிங் ஆப்வியஸ்லி எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை. கலர்ஸும் ஓகே, டீசெண்டான கலர்ஸ் தான். அதான் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்லாம் போட்டிருக்கோம்ல, ஃபுல் பிரைட்னஸ் வேறு வைக்கிறேன். லைட்டாக தான் இருக்குது ஸ்க்ரீனு. ஸோ அவுட்டோர்லேயும் இஷ்யூஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்பீக்கர், சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த ப்ரைஸ்க்கு சீரியஸ் ஸ்பீக்கர் கொடுக்கலாம். நம்ம ஷாமிலாம் இந்த ரெட்மி நோட் 11 கொடுக்குறாங்க. ஓகே, டீசெண்டான ஸ்பீக்கர்ஸ், அந்த அளவு பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு ஒரு டீசெண்டான ஸ்பீக்கர். அடுத்து கேமராவுக்கு பர்மிஷன் ஓவராக இருக்குது. ஸ்டார்ட் கேப்சர் ஸ்விட்ச் மோடா, கேப்சர்னு ஒன்று இருக்குது. போர்ட்ரேட்டு மோருக்கு போனால் 50 MP மோட் இருக்குது. சாம்சங் JN1 சென்சாரு. ப்ரோ மோடு, மேக்ரோ மோடு, நைட் ப்ரோ அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது. அது தவிர வெறும் கேப்சரு. வீடியோவில் 50 MP இருக்குது. ஓகே, 1080p 30 தான் மேக்ஸிமம் ரியர் கேமராவில். ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் இருக்கா? ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ, போர்ட்ரேட் போட்டால் ரியர் கேமரா, அது ஃப்ரண்ட் கேமரா வர மாட்டேங்குது. 8 MP கேமரா தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வீடியோ, ரியர் கேமரா தான் வருது திருப்பியும். ஓகே, ஃப்ரண்ட் கேமரா 720p தான் இருக்குது, 1080p கிடையாது. 8 MP கேமரானால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிடுங்க. C35 கேமரா சாம்பிள் வீடியோ 1080p 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் கூட பிரைட்டாக இருந்திருக்கலாம். ஒன்றுமே சுத்தமாக தெரில ஸ்க்ரீனு. திட்டுன்னு தெரியுது, ஆனால் சன்லைட்டுக்கு நேரம் இருக்கும்போது சுத்தமாக ஸ்க்ரீனே தெரில. ஸ்டெபிலைசேஷன் ஆப்வியஸ்லி எதுவுமே இல்லை. ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஃபோக்கஸ் வந்து இப்போ தான் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆகுது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு. ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் இஷ்யூ கண்டிப்பாக இருக்குது. டச் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்குது. இல்லை, C35 ஃப்ரண்ட் கேமரா ஸ்டெபிலைசேஷன் ஆப்வியஸ்லி இல்லை. 720p தான் மேக்ஸிமம், வந்து 720p தான். இது ப்ராசஸர் ரெஸ்ட்ரிக்ஷனாக கூட இருக்கலாம். 1080p கொடுத்துருக்கலாம். ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 8 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 720p தான் மேக்ஸிமம். டைனமிக் ரேஞ்ச்
ஓகே, ஒன்றுமே சுத்தமாக தெரில. சன்லைட்டுக்கு இதுக்கு சன்லைட் பின்னாடி அடிக்கும்போது சுத்தமாக ஸ்க்ரீனே தெரில. ஸோ அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப ஆவரேஜ் ஃப்ரண்ட் கேமரா தான். இப்போ ஃபோட்டோ அண்ட் கேமராஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் இந்த 50 MP சாம்சங் JN1 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் லோ லைட்லாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. வேறு என்ன, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபுல் HD ப்ளஸ் வச்சு ரொம்ப கம்மி ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஆனால் LCD 60 Hz இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் ஆம்லெட் ஃபோன்ஸ் இந்த ரெட்மி நோட் 11 இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ இவங்ககிட்டயே இந்த நார்சோ ஃபோன்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய இருக்குது. இதோட கொஞ்சம் காசு போட்டால் ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டர் ப்ராசர், வேறு ப்ராசர் இருக்கும். இது யூனிசாக் ப்ராசர்னால இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. கொஞ்சம் அண்டர் கட் பண்ணி 12,000 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரியல்மி C35 அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.